சூப்பராக இருக்குது. இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. ஆரோக்கியமான சட்னி இல்லைங்க, நிலக்கடலைமுத்து சட்னி இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது அதிகமாக இட்லி தோசையும் நமக்கு வயிற்றுக்குள்ளே போகும். சட்னியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நிறையா வாங்கி சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு ரசத்துக்கெல்லாம் கடிச்சிக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் சட்னி வச்சு சைடிஷ் மாதிரி ஊறுகாய் மாதிரி கடிச்சிக்குவாங்க. சூப்பராக இருக்குங்க. ரச சாதத்துக்கு சைடிஷ்ஷு சூப்பராக இருக்குது கடலைமுத்து சட்னி. அப்படி இல்லைன்னா சாதத்துக்கூடையே பிணைஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குதுங்க. இதில் வந்து நீங்கள் நான் இப்போ சொன்ன மாதிரி வடச்சட்டியில் போட்டு வறுத்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கடையில் வாங்கின வறுத்த நிலக்கடலை, 2 வரமிளகா, ஒரு சொலை புளி, தேங்காய் பீஸாக ஒரு பத்தை எடுத்து பீஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. இது கூட மணத்துக்காக ஒரு லீவ்ஸ் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு தேவையான அளவு கல்லுப்போ பொடி உப்போ சட்னிக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, போதும். கொரகொரப்பாக அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கும் சரி, தோசை இட்லி எதுக்குமே சரி, இடியாப்பத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரச சாதத்துக்கு ஹைலைட்டாக இருக்குங்க, நல்லா சாப்பிட்லாம். ரசம் நல்லா டேஸ்ட்டாக வச்சு இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மத்தியான நேரம் இந்த மாதிரி டைமில், லஞ்ச் டைம்லலாம், இல்லை வீட்டில் எந்த பொருள் இல்லைங்கும்போது உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிலக்கடலை சட்னி அரைச்சி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இதுக்கு கூட பேர் மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க. என்னமோ இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இதுக்கு பேர் நிலக்கடலை இல்லை கடலைமுத்து சொல்லலாம். சட்னி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், 4-5 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நீங்கள் பேச்சுலராக இருந்தால் நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். டைரெக்டாக மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ராவாகவே சட்னி அரைக்கலாம். தாளிக்கிறனா தாளிக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். ஆயில் மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஆயிலெல்லாம் ஊற்றி எப்பவும் போல் சட்னிக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. சிம்பிளாக, அதாவது சமைக்க தெரியாதவங்களும் சரி, பேச்சுலரும் சரி, இல்லை சிங்கிளாக இருக்கிற பெரியவங்களாக இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கும்போது ஒரு நிலக்கடலை வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக 100 கிராம் வாங்குங்க. தேவையான அளவு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதுக்காக. மாவு வாங்கினா, ஒரு பாக்கெட் மாவு வாங்கினா உங்களுக்கு இட்லி தோசை ரெடி ஆகிடும் இல்லையா? இல்லை ஒரு டம்ளர் அரிசி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாதம் ரெடி ஆயிடும். அது கூட ஈஸியாக, உங்களுக்கு எதுவுமே தெரியலங்கிற பட்சத்தில், இல்லை ஃபஸ்ட் டைம் குக்கிங் கற்றுக்கிறவங்களா இருந்தாலும், இல்லை வெறும் ரச சாதம் தான் இருக்குது அப்படிங்கும்போது தொட்டுக்கிறதுக்காக சைடிஷ் வேணுனாலும் இந்த மாதிரி ஒரு நிலக்கடலை சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள்.